New Arrival Pova 8 available at Purvika. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பா கம்யூனிஸ்டுகள் மீதான அந்த விமர்சனம் அப்படின்றது, குறிப்பாக பே. சண்முகம் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருடைய அதிகாரப்பூர்வ நாளிதழான தீக்கதிர்ல தற்போதைய அரசியல் சூழல் குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. தாவேகாவுக்கு எதனால் ஆதரிச்சோம், இப்ப இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றது. அதுல குறிப்பாக திமுக அதிமுக கூட்டணி இது மாதிரி நிறைய விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அதற்கு முரசொலி தரப்புல இருந்து ஒரு விமர்சனமும் 2 நாட்களாக வந்துட்டு இருக்கு. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சிபிஎம்ல இருந்து கொள்கை புடலங்காய் அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக பாஜக இந்த கூட்டணியை பற்றி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. திமுக உள்ள ஒண்ணும் பின்னாடி ஒண்ணும் பேசுறாங்க. பட் எங்களுக்கு சிபிஎம்க்கு அந்த தேவை இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறது? காங்கிரஸ் கூட்டணியில் சிபிஎம் இருக்குதா இல்லையா? இல்லையா? இந்தியா கூட்டணியை சொல்றீங்களா? நான் காங்கிரஸ் கூட்டணியும் தான் கேட்கிறேன். இந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? பேசணுத்தாலையாவது பதில் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கூட்டணியில சிபிஎம் இருக்குதா? இருக்குது. கேரளால ஏன் இல்ல? ராகுல் காந்தி பாஜகவிற்கு வலிமை சேர்ப்பதற்கு வேலை செய்கிறார். பாஜகவை வலிமைப்படுத்துவதற்கு வலு சேர்ப்பதற்கு ராகுல் காந்தியினுடைய வேலை திட்டங்கள் இருக்கின்றன. சொன்னது பினராயி விஜயன். அந்த ராகுல் காந்தியை தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் ஆதரிக்கிறது. சிபிஎம்முக்கு பாஜக ஏதோ இடத்துல மறைமுகமாக பாஜகவிற்கு சிபிஎம் உதவுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்படி எடுத்துக்க முடியுமா? லிட்டரலி இப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா ஒத்துப்பீங்களா நீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த தமிழ்நாட்டிற்காக இருக்கட்டும் அல்லது இந்தியாவிற்காக இருக்கட்டும், சிபிஎம் நடத்திய போராட்டங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியினர், தோழர்கள், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் இந்தியா ஏன் உலக நாடுகளே பெரும் சிக்கலை சந்தித்திருக்கும். கம்யூனிஸ்ட சித்தாந்தம் போன்ற ஆகச்சிறந்த சித்தாந்தம் இல்லை என்பதை நான் திறந்த மனதோடு ஒத்துக்கிறேன். ரைட். ஆனால் தேர்தல் அரசியல்ல கம்யூனிஸ்டுகளுக்கு எடுப்பதற்கு என்று சில நிலைப்பாடுகள் எடுப்பதற்கு என்று உரிமை இருக்கின்ற பொழுது, திமுகவிற்கு சில நிலைப்பாடுகளை எடுப்பதற்கு அல்லது சில என்ன சொல்றது, நீங்க உடனே அந்த இடத்துல நீங்க ஒரு வரீங்க பாருங்க. அப்ப நீங்க கேரளால காங்கிரசும் கம்யூனிஸ்டும் பரம வைரிகள், தமிழ்நாட்டுல கூட்டணி வச்சுக்கலாம். அது தப்பா? தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். திருப்பி சொல்றேன், தப்பு இல்லை. ஏன்னா கேரள அரசியல் சூழல் என்பது வேறு, தமிழ்நாடு அரசியல் சூழல் என்பது வேறு. அப்படித்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நினைக்கும். சிபிஐயிலிருந்து சிபிஎம் ஏன் பிரிந்தது? பிரிந்ததற்கான காரணிகள் இன்றும் இருக்கின்றதா? அந்த காரணிகள் காலாவதி ஆகிவிட்டதா? சிபிஐயிலிருந்து சிபிஎம் பிரிந்ததற்கான காரணிகள் இன்றும் உயிர்ப்போடுதான் இருக்கின்றன என்றால் சிபிஐயும் சிபிஎம்மும் ஏன் ஓரணியில் நிற்கின்றன? உங்க 2 பேருக்கு முரண் தானே? இல்ல, காலத்தின் தேவை. கம்யூனிஸ்டுகள் பிரிந்து கிடப்பது என்பது காலத்திற்கு பெருத்த ஒரு பின்னடைவு. காலத்தின் தேவை என்பது கம்யூனிஸ்டுகள் ஓரணியில் திரளுவது என்றால் சிபிஐ சிபிஎம் இன்ன பிற இடதுசாரி அமைப்புகள் எல்லோரும் மீண்டும் ஒன்றாக இணைந்து ஒரே கட்சியா மாறுங்க. தயாரா? அப்படிலாம் மாற மாட்டோம். தேர்தல் அரங்கில், தேர்தல் கூட்டணியில் நாங்கள் ஒரே அணியில் இடம் பிடிப்போம். சிபிஐ ஒரு அணியிலையும் சிபிஎம் ஒரு அணியிலும் தமிழ்நாட்டில் இருந்து வரலாறு உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், படிச்சு தெரிஞ்சிருக்கலையா உங்களுக்கு? ஏன் சிபிஐயும் சிபிஎம்மும் எதிரெதிராக ஏன் தமிழ்நாட்டிலேயே போட்டியிட்டார்கள்? சந்தர்ப்பவாதம் இல்லையா இது? அதே சிபிஐயும் அதே சிபிஎம்மும் ஒரே அணியில் போட்டியிட்டார்களே கடந்த பல ஆண்டுகளாக. அதே சிபிஐயும் அதே சிபிஎம்மும் அதே காங்கிரசும் ஒரு அணியில் தமிழ்நாட்டிலும், அதே சிபிஐ சிபிஎம் ஒரு அணியிலும், அதே காங்கிரஸ் வேறொரு அணியிலும் கேரளாவிலும் போட்டியிடுறாங்கல்ல. திமுக அதிமுக கூட்டணி சொல்ற பாயிண்ட் நான் அப்படி பேசல. நான் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்துக்கு வரேன்.
திமுக ஒரு திராவிட இயக்கம், அதிமுக ஒரு திராவிட கட்சி. அவங்களுடைய பார்வையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவங்களுடைய பார்வையில நான் ரொம்ப கவனமா சொல்றேன், அவங்களுடைய பார்வையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு தகவல் ஒரு திராவிட கட்சியாக தான் நிலைப்பட்டாங்க. திராவிட இயக்க தலைவர்களை தான் அவங்க தலைவர்களாக ஏற்றிருக்கிறார்கள். பெரியாரும் அண்ணாவும் தான் அவர்களுக்கும் தலைவர்கள். பெரியாரும் அண்ணாவும் தான் திமுகவுக்கும் தலைவர்கள். பெரியார், அண்ணா, கலைஞர் திமுகவின் தலைவர்கள். பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அதிமுகவின் தலைவர்கள். இன்னைக்கு இவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி மூலம் எங்கிருந்து வருது? பெரியார் அண்ணாவிடம் இருந்துதான். கரெக்டா? அப்ப சிபிஐயும் சிபிஎம்மும் இன்ன பிற இடதுசாரிகளும் ஒரு பொது நோக்கிற்காக இடதுசாரி கட்சிகள் ஓரணியில் திரளுவதற்கு இடதுசாரிகளுக்கு உரிமை இருக்கின்ற பொழுது, திராவிட கட்சிகள் ஓரணியில் திரளுவதற்கு திராவிட கட்சிகளுக்கு ஏன் உரிமை இல்லை? திரண்டால் என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். இல்ல சார், ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது திமுக மட்டும்தான் அதை கிளைம் பண்ணுது. அதிமுக திராவிட கட்சிகளே இல்லைன்ற ஒரு விமர்சனம் திமுக தரப்புல இருந்து வந்தது இல்லையா கடந்த காலத்துல? சிபிஐ உண்மையான கம்யூனிஸ்ட் இல்லைங்கிற விமர்சனம் மார்க்சிஸ்ட் சிபிஎம் கடந்த காலத்துல வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? வந்திருக்கு தெரியுமா? இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் பழைய திமுக பாஜக கூட்டணிக்கு போறணும் உங்ககிட்ட யார் சொன்னா? இல்ல, நான் சொல்றது அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால அதிமுக பாஜக கூட்டணியில கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இல்ல. அப்ப அதிமுக திமுக கூட்டணி இல்ல அப்போ அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி அப்ப சும்மா இருந்திருப்பீங்களா? தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி பத்தி பேசுறாங்க. பாஜக இங்க ஒரு 50 எம்எல்ஏ இருப்பாங்களா? இல்ல பாஜக எத்தனை எம்எல்ஏ? ஒரே ஒரு எம்எல்ஏ தானே சார். அந்த ஒரு எம்எல்ஏ விட்டுட்டு பாஜக எம்எல்ஏவை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஒரு நீள் திரண்டால் அது எதுவும் பெரிய உலகமாக பாவமா, குற்றமா, தப்பா? ஏன்னா அதிமுகவை தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எல்லாம் அடகு வச்சுட்டாங்கன்னு சொல்லிதானே இந்த தேர்தலை சந்திச்சாங்க திமுக. காங்கிரஸ் இந்தியாவின் அனைத்து உரிமைகளையும் அடமானம் வைத்து விட்டது என்றுதான் கம்யூனிஸ்ட் கட்சி இப்பொழுதும் சொல்கிறது. அந்த காங்கிரஸ அந்த ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவதற்காக ஏன் ஒரு நிலை திரள்றீங்கன்னு நான் கேட்கிறேன் சார். கேரளாவோட காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தனித்தனியா போட்டிடுறாங்க சார். ஒரு உதாரணத்துக்கு இவங்களுக்கு ஒரு 5-10 எம்பி, அவங்களுக்கு ஒரு 5-10 எம்பி வர்றாங்கன்னு வச்சுக்கிடுங்க. 2 பேரும் எதிர்த்து தான் போட்டிட்டு வராங்க. நல்லா கவனிங்க. காங்கிரஸுக்கு ஒரு 10 எம்பி, கம்யூனிஸ்டுக்கு ஒரு 10 எம்பி கேரளாவில வந்துட்டாங்க. 2 பேரும் எதிரெதிராக சண்டை போட்டு தான் களத்துல நின்றுருக்காங்க, ஒரே அணியில இல்ல. இப்ப தேர்தலுக்கு பிறகு கேரளாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் யாரை ஆதரிப்பாங்க? ராகுல் காந்தி. சந்தர்ப்பவாதமா இல்லையா? என்ன சார், தேர்தலில் மட்டும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க. காங்கிரஸ் வந்து நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு தேர்தல் முடிந்த உடனே ராகுல் காந்தி ஆதரிக்கிறீங்களா? கேட்கலாமா? அப்படி உங்களுக்கு ஒரு பொது நோக்கு இருக்குல்ல. ஆனா சண்முகம் அவர்கள் சொல்ற விஷயம், மக்கள் வந்து தாவேக்காவை தான் வரணும் அப்படின்னு விரும்புறாங்க பெரும்பான்மையா அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறது. மக்கள் விரும்பியதை ஏற்றுக்கொண்டால் தப்பு இல்லை, அப்படிதானே? பாஜகவுக்கு தனி ஏத்துக்கணும், கரெக்ட். பேச்சு மாறக்கூடாது. இப்ப பாஜக தான் வரணும். மக்கள் தனிப்பெருங்கட்சியாக பாஜகவுக்கு வாக்களித்திருக்கிறார். தனி பெரும்பான்மை கிடைக்கல பாஜக ஒன்றியத்துல 3வது முறை. தனி பெருங்கட்சி, கூட்டணியோட பெரும்பான்மை கட்சி, தனி பெருங்கட்சி, சரியா? தனி பெரும்பான்மை கிடைக்கல. திமுகவிடம் எம்எல்ஏக்கள், திமுக மட்டும் தனியா 25 எம்பிக்கள் இருந்தாங்க. கூட்டணி கட்சியோட 40 எம்பிக்கள். ஒருவேளை திமுக ஆதரிச்சிருச்சுன்னு வைங்க, பிஜேபி மோடிய பிரதமராக ஆதரவு கொடுத்தாங்க, தனிப்பெரும் கட்சியாக மக்கள் ஆதரவை மதிக்கணும் காம்ரேட் தோழர் அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? ஏற்றுக்கொள்வீர்களா? ஏத்துக்க மாட்டோம்ல, விமர்சிப்போம்ல, கடும் விமர்சனத்துக்கு செஞ்சிருப்போம்ல, செய்யணும், அதுதான் சரி. செஞ்சிருப்போம்ல, செய்யணும், அதுதான் சரி. சார், மக்கள் ஓட்டு போட்டதுனாலேயே ஒன்று சரி என்றால் மோடி தான் இந்தியாவிலேயே சரியானவர் என்று கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொள்கிறதா? சரின்றதை தாண்டி அந்த ஆட்சி நீடிக்கணும் அல்லது ஆட்சி அமையணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்குது. அதுதான் சார், மக்கள் வாக்களித்ததால் மட்டுமே ஒன்று இப்படி எடுத்துக்கிறேன், வெற்றி பெறுவதால் மட்டுமே ஒன்று சரியானது என்றால் இந்தியாவில் சரியானது பாஜகவும் RSSம் மோடியும் தான் என்று கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொள்கிறதா? கேரளாவில் சரியானது காங்கிரஸ் தான் என்று கேரள கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொள்கிறதா? மேற்கு வங்கத்தில் சரியானது மமதா பானர்ஜி தான் கடந்த 15 ஆண்டுகளாக. மேற்கு வங்கத்தில் இந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலை என்ன?
எத்தனை தொகுதியில போட்டிட்டாங்க, எத்தனை தொகுதியில டெபாசிட் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்புறமா தேடுங்க. அங்க பாஜகவுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே மக்கள் முடிவு தான் சரியானது. பாஜக சரியானதுன்னு எடுத்துக்க போறோமா, இல்ல அதை எதிர்த்து சண்டை செய்ய போறோமா? அதை எதிர்த்து சண்டை தானே செய்ய போறோம். மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக மேற்கு வங்கத்தில் பாஜகவின் வெற்றியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்குமா? இல்ல அப்படிதான் நீங்க தாவேகாவை பார்க்கணுமா? பாஜக மாதிரி தான் வந்து அந்த உரிமை எனக்கு இருக்குல்ல. உங்க கண்ணாடியை போட்டு தான் பார்க்கணுங்கிற உரிமை எனக்கு இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் பாஜகங்கிற நான் சொல்றேன் நீங்க கேள்வி புரிஞ்சிச்சு. பாஜக என்ற வார்த்தையை கூட சட்டமன்றத்தில் உச்சரிக்க தயங்குகிறார் முதலமைச்சர் விஜய். ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சின்னு மட்டும் சொல்றார். RSS பாஜகவின் நிலைப்பாடு என்னவோ அதையே இந்து சமய அறநிலையத்துறை சொத்துக்கள் தொடர்பான பார்வையில் இன்றைய அரசு கொண்டிருக்கிறது. பாஜகவை எதிர்த்து தாவேகா நடத்திய ஒரு 5 ஆர்ப்பாட்டத்தை, மோடியை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து தாவேகா நடத்திய ஒரு 5 ஆர்ப்பாட்டத்தை பேசன் முகமத்தோட சொல்லணும், அல்லது விஷால் சொல்லுங்க. அப்படித்தான் பார்க்கணுமான்னு கேட்டா அப்படித்தான் பார்க்கணும் சார். நீங்க நயனா நாகேந்திரன் சொல்றாரு, ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக நீங்கள் யாரிடமெல்லாம் பேசினீர்கள் நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க யார்கிட்டெல்லாம் பேசுனீங்க? லீமாரஸ் சொல்றாங்களே, தாவேகாவோடு பேச்சு, தாவேகா அதிமுகவோடு பேச்சு நடத்தியது என்று அதிமுக எம்எல்ஏ லீமாரஸ் சொன்னாங்களா இல்லையா? என்ன பேசுறீங்க நீங்க எல்லாரும்? குறிப்பா முரசொலியில வந்து குறிப்பிட்ட இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி யார் இருக்காங்க, இதை பற்றி எல்லாம் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி யோசிக்கலையான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இப்ப இதே மாதிரிதான் கடந்த காலத்துல திமுக வந்து பாஜகவோ ஆதரிச்சாங்க. எப்ப ஆதரிச்சாங்க? இல்ல திமுக பாஜக எப்ப ஆதரிச்சாங்க? வருஷம் இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன வருஷம்? எந்த அரசியல் ஜனசங்கத்துக்கு போமா? ஒரு நிமிஷம், ஜனசங்கத்துக்கு போமா? ஜனசங்கத்துல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு தெரியுமா? ஜனசங்கமும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஓரணியில் இருந்த வரலாறு உண்டு, உங்களுக்கு தெரியுமா? அன்றைக்கு ஜனசங்கத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க? கம்யூனிஸ்டுகளும் ஜனசங்கமும் ஒரு இடத்தில் ஒரு புள்ளியில் இணைந்த வரலாறு உண்டு. அதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி பாஜகவோட எல்லா கொள்கையும் ஏத்துக்கிட்டு அர்த்தமா? அப்படி யாரா சொன்னா நானே சண்டை போடுவேன். இந்த இடத்துல நீங்க சூழல் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றீங்களா? இதேதான் வந்து கம்யூனிஸ்டுகளும் சொல்றாங்க. இல்ல நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். நீங்க அதை ஒன்ன திருப்பி பூதாகரப்படுத்துவதனால நான் அந்த கேள்வி கேட்கிறேன். அது ஏதோ தேச விரோதம் மாதிரி நீங்க பூதாகரப்படுத்துனீங்கன்னா, மமதா பானர்ஜியினுடைய கட்சி பேர் உங்களுக்கு தெரியும், திரிணாமுல் காங்கிரஸ். கரெக்டா சார்? திரிணாமுல் காங்கிரஸ் எதுல இருந்து பிரிஞ்சு வந்துச்சு? திரிணாமுல் காங்கிரஸும் ஓரணியில் நின்றுக்கிறாங்களா? இருக்காங்க. தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் யாரிடம் இருந்து பிரிந்து வந்தார்? அவரும் காங்கிரஸ் ஓரணியில நிக்கிறாங்களா? நிக்கிறாங்க. மதிமுக எதுல இருந்து பிரிந்து வந்த கட்சி? திமுக இருந்து. மதிமுக ஓரணியில் நிக்குதா? நிக்குது. அப்ப திமுக இருந்து பிறந்த திமுக மட்டும் ஓரணியில சேர்ந்து ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று ஒருவேளை முயற்சி செய்யப்பட்டிருப்பதாக பேசும் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அப்படி அதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். என் பார்வையில ஆதரவோடு நடந்திருக்கின்றது. பாஜகவுடைய ஆதரவோடுங்கிறதுக்கு பாஜகவுக்கு 50 எம்எல்ஏ இருக்கிறாங்களா நான் கேட்கிறேன். பாஜகவினுடைய ஆதரவோடுதான் விஜய் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறார் என்ற ஐயப்பாட்டை நயனா நாகேந்திரனுடைய கூற்று ஏற்படுத்துகிறது. அதை பற்றி காமரேட பேச சொல்லுங்க தோழரை. நீங்க யார்கிட்ட எல்லாம் பேசுறீங்க நான் சொல்லட்டுமா? நயனா நாகேந்திரன் கேட்கிறாரு. இந்த சட்டப்பேரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அமைச்சர் மாண்புமிகு வன்னியரசு அவர்கள் எழுந்து பாஜக மோடி என்று பேச தொடங்கியவுடன் சபாநாயகர் குறுக்கிட்டு மறுக்கிறார். மறுத்தாரா இல்லையா? புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேசும்போது அப்புறம் இந்த அரசனுடைய நிலைப்பாடு என்ன? எதற்கெடுத்தாலும் ஒன்றிய அரசை எதிர்க்க மாட்டோம், மாநில உரிமைகளை வந்து கண்டிப்பா வந்து போராடி பெறுவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. எந்த மாநில உரிமைகள் எல்லாம்? எந்த மாநில மாதிரியான விஷயங்கள் எப்படி போராடி பெறுவீங்க? எப்படி போறீங்கன்னு சொல்லுங்க. கடந்த ஆட்சி காலத்துல திமுக கடும் போராட்டங்கள் நடத்தி விஜய் என்னமா சொன்னாரு? இந்த டீசல் விலை, பெட்ரோல் விலை ஏறுது, ஒரு விமானத்தை எடுத்துட்டு டெல்லிக்கு போகலாம், போய் கேட்டு வரலாம். அதெல்லாம் செய்ய மாட்டீங்க.
மீனவர்களை கைது பண்ணிடுறாங்க, ஒரு கடிதம் வெளியிட்டு போய் தூங்கிடுறீங்க. இப்ப விஜயும் கடிதம் வெளியிட்டு தான் தூங்கினாரு. ஏதாவது பேசணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது சார், தயவு செய்து. நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. இன்னைக்கு தோழர் பாலபாரதி அவர்கள் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இந்த ஆட்சியில் தாவேக ஆட்சியில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்து நேற்று அனைத்து இந்திய மாதர் சங்கம் மதுரையில் ஒரு பேரணி நடத்தி இருக்கிறது. அந்த தோழர்களுக்கு, அந்த சகோதரிகளுக்கு உளப்பூர்வமான நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள், என்னுடைய வணக்கங்கள். அந்த செய்தியை புதிய தலைமுறை வெளியிடுகிறது. புதிய தலைமுறையில் அந்த செய்திக்கு கீழே தாவேகாவினர் அவ்வளவு அபியூசிவ் லாங்குவேஜ்ல அந்த தோழர்களை மாதர் சங்கத்தினரை திட்டி வசைபாடி வைத்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பாலபாரதி அவர்கள் பதிவு, தாவேகாவினர் லட்சணத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு போட்டிருக்காங்க. நீங்க அதையும் கொஞ்சம் கண்டிக்க சண்முகம் தோழர் தான் நாங்க கேட்கிறோம். நான் திருப்பி சொல்றேன், எனக்கு கம்யூனிஸ்டுகளின் மீது எனக்கு எந்த விமர்சனமும் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மீது விமர்சனம் இல்லை. சண்முகம் தோழர் போன்றவருடைய ஒரு சிலருடைய செயல்பாடுகள், அண்ணாவை பூர்ஷ்வா என்று சொன்னார் சண்முகம். இப்ப விஜய் யாரு? மார்க்சின் மறுவடிவுமா? ஏங்கல்ஸின் பள்ளி தோழனா? பிடல் காஸ்ட்ரோவினுடைய பக்கத்து வீட்டுக்காரரா? யாரு சார்? காரல் மார்க்ஸுக்கு சிலை வைத்தவர் ஸ்டாலின். அவருக்கு பேரே ஸ்டாலின். கலைஞர் கம்யூனிஸ்ட் தலைவர் ஸ்டாலினின் பெயரை தன் பையனுக்கு வைத்து அழகு பார்த்தார். நான் அண்ணாவை பார்க்காமல் இருந்திருந்தால் நான் கம்யூனிஸ்டாக இருப்பேன் என்று சொன்னவர் கலைஞர். 2016 மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று இவர்கள் அமைத்து திமுக ஒரு விழுக்காடு வித்தியாசத்தில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்த போது செய்தியாளர்கள் கலைஞரிடம் கேட்கிறார்கள், இந்த தேர்தல் முடிவு எப்படி பாக்குறீங்கன்னு. அவர் தான் தோற்றத்தை பற்றி பேசல. முதல் முறையாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கம்யூனிஸ்டுகள் ஒருவர் கூட இடம்பெறாத சட்டப்பேரவை உருவாகி இருப்பதை எண்ணி நான் மனம் கலங்குகிறேன் என்று சொன்னவர். இன்றைக்கு உங்களுக்கு திமுக தாவேகாவோட திமுக பிரதான எதிரியாக சண்முகம் தோழர் போன்ற ஒரு சிலருக்கு தெரியும் என்று சொன்னால் அது விமர்சன பார்வைக்கு உட்படுத்தப்படும். வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே அனைத்தும் விமர்சனத்திற்கு உட்பட்டது என்பதுதான் இடதுசாரிகளுடைய நம்பிக்கை. நான் திருப்பி சொல்றேன், இடதுசாரிகளின் தியாகம் ஒப்பற்றது, இடதுசாரிகளுடைய போராட்ட வரலாறு ஒப்பற்றது, இடதுசாரி தத்துவம் ஒப்பற்றது. தனிப்பட்ட மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் போன்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களில் மாறுபடக்கூடிய உரிமை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அதுதான் இங்க. இப்ப நீங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க சென்னையில. அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்களும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அன்றைக்கு திமுக அரசுக்கு எதிராக கட்டும் வாதங்களை, கேள்விகளை, விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அது அனைத்தும் பாராட்டுதலுக்குரியது, வரவேற்புக்குரியது. நான் திருப்பி சொல்றேன், அதை பதிவு பண்ணிட்டே போறேன். ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிபிஎம் தோழர்கள் அல்லது சண்முகம் தோழர் போன்றவர்களுடைய காத்திரமான எதிர்வினை இந்த அரசுக்கு எதிராக இதுக்குள்ள வந்திருக்கணும்ல. அறிக்கை கொடுத்திருக்காங்க, தனியானமையும் கூடாது அப்படின்னு சொல்லி. நான் எவ்வளவு கவனமா கேட்டேன், காத்திரமான எதிர்வினைன்னு சொன்னேன். நீங்க அதிமுக ஆட்சியில் அறிக்கை கொடுத்துட்டு நிப்பாட்டலையே, தெரிஞ்சுதான் கேட்கிறேன். அன்றைக்கு போராட்ட காலத்துல இறங்குனீங்கல்ல. 5 ஆண்டுகளுக்கு பிறகு பெருவாரியான வாக்குறுதிகளை நிறைவேற்றிய திமுக அரசை நோக்கி கூட்டணியில் இருந்த போதே சண்முகம் தோழர் சொன்னார், என்ன எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டாங்களே இங்க அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு அவர் வேற ஒரு தோழர் பேசுறாரு. மீண்டும் சொல்கிறேன், இடதுசாரிகளுடைய தியாகமோ போராட்ட வரலாறோ ஈடு செய்ய முடியாதது, ஒப்பட்டது. அதை யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது, குறை மதிப்பீடு செய்ய முடியாது. அதுல எல்லாம் அவர்களைப் போல தியாக உணர்வு கொண்டவர்கள், போராட்ட உணர்வு கொண்டவர்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதெல்லாம் நம்ம இருகரம் கூப்பி வணங்கணும், அதுல எல்லாம் வேற. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் ஒரு கருத்தை சொல்வது, ஒரு திராவிட இயக்கத்தின் மீது இடதுசாரிகளினுடைய கனவுகளை கூட நனவாக்கிய இயக்கம் திராவிட இயக்கம் திமுக. கைரிக்ஷாவை ஒழித்த இயக்கம், சமத்துவபுரங்களை தந்த இயக்கம், பெண்களுக்கான சொத்துரிமை தந்த இயக்கம், அனைத்து சாதியினர் அர்ச்சகராகிய இயக்கம், 33 விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்திய கலைஞர், 50 விழுக்காடாக ஜெயலலிதா அம்மையார் அதை உயர்த்தினார். அதன் பிறகு 50 விழுக்காடாக மாநகராட்சி தேர்தலில் பெண்களை மேயர்களாக வைத்து பெண்களினுடைய அரசியல் அதிகாரத்தை உறுதிப்படுத்தி தந்த இயக்கம் திமுக. அது மாதிரி திருநம்பிகள் அவர்களுக்கான நலவாரியங்கள், பிச்சைக்காரர்களுக்கான மறுவாழ்வு மையங்கள், பிச்சைக்காரர்கள் நலவாரியம் என்று சமூகத்தின் விளிம்பிலும் நிலை மக்கள் மொழியால், பிறப்பின் அடிப்படையால் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், மொழியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், வர்க்க வேறுபாடுகள் என்று எல்லாவற்றையும் களைவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தேடி முயற்சித்து அதற்கான திட்டங்களை தீட்டிய இயக்கம் திமுக. விவசாயிகளுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி பெரும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. அந்த விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை தந்தது திமுக. அப்போ இங்க அதை செஞ்சிருக்குது. நீங்க அதையும் நினைவு கூறணும் தயவு செய்து. அது இல்லாம இன்னைக்கு திடீர்னு
விஜய நம்ம விஜய் ஆதரித்தோம் என்ற ஒற்றை காரணத்துக்காக நீங்க ஒரு வேற ஒரு டோன் எடுப்போம் அப்படின்னு சொன்னா அதன் மீதான விமர்சன பார்வைகள் தான் இங்கே எழுகிறது. மற்றபடி கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் திராவிட இயக்கத்திற்கும் எந்த பெரும் ஒரு மோதலோ அல்லது அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. கம்யூனிஸ்டுகளுடைய நோக்கம் எதுவோ, சமூக நீதி சமத்துவம் எதுவோ அதே நோக்கம்தான் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இருக்கிறது. இது மாற்று கருத்து தானே தவிர இது ஒரு பெரும் சண்டையோ போரோ அல்ல. கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒற்றை எதிரி, பிரதான எதிரி RSS பாஜக. பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஒற்றை எதிரி, பிரதான எதிரி RSS பாஜக தான். கருத்து மாறுபாடுகள் ஜனநாயகத்தில் வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கட்டும். அது கருத்து வேறுபாட்டை மேலும் மேலும் அதிகப்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கறது நான் இங்க அன்போடு சுட்டிக்காட்டி நிறைவு செய்யறேன். நன்றி. நிச்சயமா உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. New Arrival Pova 8 available at Purvika. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.